திராட்சை பழத்துக்கிட்ட இருந்து மனிதன் கற்றுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பண்பு ஒன்று இருக்குது. அது என்ன பண்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பழங்கள் எல்லாமே ஒன்று கூடி ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்துச்சு. அந்த மாநாட்டுக்கு தலைமை உரை ஆற்றிய மாதுளம்பழம் தன்னோட உரையை முடிக்கும்போது, உங்களில் யார் சிறந்தவங்க, எவ்வளவு மேன்மை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத ஒவ்வொருத்தராக வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தன்னோட உரையை முடித்தது அந்த மாதுளம்பழம். ஆப்பிள் வந்தது, கொய்யாப்பழம் வந்தது, செர்ரி பழம் வந்தது. ஒவ்வொரு பழங்களுமே தன்னோட பெருமையை பற்றி ரொம்ப கர்வமாக பேசினது. ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு திராட்சை பழம் ஒரு ஓரத்தில் அமைதியாக உட்காந்துருந்தது. எல்லா பழங்களும் பேசி முடித்த பின்னாடியும் திராட்சை பழம் அமைதியாக தான் இருந்தது. அதை பார்த்தோன்னே மற்ற பழங்கள் எல்லாமே அந்த திராட்சை பழத்தை பார்த்து நக்கலாக சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை கவனிச்சிட்டு இருந்த பலாப்பழம் திராட்சை பழத்தை பார்த்து பேசினது. திராட்சையே, மற்ற எல்லார்கிட்ட இல்லாத ஒரு நல்ல பழக்கம் உங்ககிட்ட இருக்குது, ஒரு நல்ல பண்பும் இருக்குது. அதை பற்றி நீ சொல்கிறியா இல்லை நான் சொல்லவான்னு கேட்டுச்சு. அமைதியாக இருந்த திராட்சை பழம் நேராக மேடைக்கு மேலே ஏறிச்சு. மைக்கு முன்னாடி நின்று இப்போ பேச ஆரம்பிச்சு. நண்பர்களே, நீங்கள் எல்லாருமே தனித்தனியாக தான் விளையிறீங்க. விலை போகும்போது கூட தனித்தனியாக தான் விலை போகிறீங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் பிறக்கும்போதே வளரும்போதே ஒரு கூட்டமாக கொத்து கொத்தாக தான் காய்க்கிறோம். நாங்கள் ஒருத்தர் வளருக்காக இன்னொருத்தர் அதற்காக இடம் கொடுக்குறோம். நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் காலை வாடி விடுறது கிடையாது. அதே மாதிரி நாங்கள் விலை போனால் கூட ஒரு கொத்தாக தான் விலை போவோம். எங்களை ஜூஸ் புழிஞ்சால் கூட ஒரு கொத்தாக பிடிச்சி புழிஞ்சால் தான் எங்களை ஜூஸ் புழியவே முடியும். எங்களில் யாருமே தனியாக விலை போகிறதே கிடையாது. இப்படி இருக்கிற காரணத்தினால தான், இந்த ஒற்றுமையினால தான் மக்களுக்கு எங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி முடித்த உடனே எந்த பழங்கள்லாம் அந்த திராட்சை பழத்தை பார்த்துட்டு நக்கலாக சிரித்ததோ அத்தனை பழங்களுமே வெக்கி தலை குனிஞ்சது. இந்த ஒற்றுமை தான். இந்த ஒற்றுமை மக்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நம்மளை ஆள தகுதி இல்லாதவங்க எல்லாருமே நம்மளை ஆண்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.